கலைஞர் உனக்கு ரோல் மாடல், ஜெயலலிதா உனக்கு ரோல் மாடல். நாங்க கலைஞர் ஜெயலலிதாவை எடுத்து அரசியல் பண்ணவங்க. தம்பி, ஹலோ ப்ரோ, கொஞ்சம் பார்த்து. களத்துல இல்லாதவங்க பேச மாட்டோம். நாங்க எல்லா களத்தில் நிக்கிறோம். 2016 களம், 19 களம், உன்னாட்சி களம், விக்கிரவாண்டி களம், அந்த பக்கம் ஈரோடு கிழக்கு களம், 2024 நாடாளுமன்ற களம், எல்லா போராட்ட களத்தில் நிக்கிறோம். எந்த களத்திலும் இல்லாத ஒரு தரசலை, ஒரு தற்கொலை இந்த பக்கா மாசு. அது பக்கா மாசு, அது பக்கா லூசு. தம்பி சொல்லதான் சொன்னாப்ல, உலகத்திலேயே பேட்டிய ஒருத்தட்ட எடுத்தா அந்த வீடியோ போடுவாங்க. நேர்காணல் கண்டவர்கள் நேர்காணல் கொடுத்து, நேர்காணல் கொடுத்தவர்கிட்ட, நேர்காணல் எடுத்தவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு நேர்காணல் கொடுத்தவர் என்ன சொன்னாரு, நேர்காணல் எடுத்தவர் சொல்றாங்களா? ஏதாவது புரியுதா? அதுதான் கட்சி. அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம் தான். அவரு கொடுக்க மாட்டாரா? அவருக்கு வீடியோ அலர்ஜியா. ஏன்னா வீடியோனா அவருக்கு வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னாதான். நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டா பேசுவேன், சக்கட முன்னாடிலாம் இல்ல. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டுன்னா என் பேச்ச லூசு தான் கேட்காது. ஒரு மனுஷன்னா எப்பொருள் யார் யார் வாங்கி எப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்த்தன்மை காண்பதறிவு. உன்னுடைய சுயறிவுக்கு நான் ஒரு தடவை முடிவு என் பேச்ச நானே கேட்க லூஸ் தான் கேட்காது. இது ஒரு டயலாக்னு கை தட்டி விசிலடிச்சு யார் அடிச்சா பொறி கறங்கிறது பூமியில தெரியுதோ அவன் தான் தமிழ். அப்ப நீ இல்லல்ல. இப்படி எழுதி எழுதி என்ன மண்டைக்குள்ள ஏத்திட்டாப்ல, பஞ்சா ஏத்திச்சு. இப்படி எது பேசணும் பஞ்ச் தான் பேசுறது. பாசு நீங்க எல்லாம் களத்துல இல்ல பாசு, உங்களெல்லாம் பேச முடியாது பாசு. பாசுங்க வாங்க பாசு, களத்துக்கு நீங்க வாங்க பாசு, களத்துக்கு வாங்க. களம்னா என்ன என்று உங்களுக்கு நாம் தமிழச்சி காட்டும், நாம் தமிழச்சி காட்டும். ஒரு மாநாடு என்றால் என்ன? இந்த பொதுக்கூட்டம் சிறந்த கட்சிங்க. ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு இலக்கு இருந்தது. அண்ணாதுரையின் மீது விமர்சனங்கள் உண்டு, ஆனாலும் நேர்மையான ஆட்சியை கொடுத்தார். 1.5 வருஷம் தான் இருந்தாரு. 1.5 வருஷம் நேர்மையான ஆட்சி. அதற்கு பிறகு அது குடும்ப ஆட்சியாக, ஊழல் ஆட்சியாக மாறிடுச்சு. ஒரு கட்சி வரும்போது, கட்சி ஆரம்பிக்கும் போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும், நடத்தல. கட்சிக்கு மாநாடு போடும்போது எதுக்கு மாநாடு, என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, எதுக்காக 5 கொள்கை தலைவர் அப்படின்னு பேசணும், பேசல. சரி, கரூர்ல பிரச்சனை, 41 பேர் செத்து போயிட்டான். அப்பயாச்சு பத்திரிகையாளர் கேட்கிறான், எதுக்குங்க 41 பேர் இறந்துட்டாங்களா பத்தி கருத்து என்ன? அப்படி போயிட்டு இருக்காப்ல. திருப்பி சிபிஐ என்கொயரி. அப்போ டெல்லியில விஜய் சார், தல்பேஷ் சார், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாங்க. அங்க நின்னுட்டு எடுத்தே மாதிரி ஓட்டம்னு ஓடிட்டு இருக்காப்ல.